அன்பானவர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாதே. ஏனென்னா இந்த நேரம் உன் தலையெழுத்தை மாறப்போகிறது. நீ இவ்வளவு நாள் இதுதான் என் விதி என்று நினைத்தாய். கஷ்டம், தோல்வி, தாமதம். ஆனால் இன்று வேற மாதிரி. இது சாதாரண நாள் இல்லை. இது உன் வாழ்க்கையின் திருப்பு முனை நாள். நீ அழுத இரவுகள் முடிவில்லாதது போல் இருந்தது. மக்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை உடைத்தது. ஆனால் கேள், ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லுகிற வாக்குறுதி போல பழையதை மறந்து புதியதை ஆரம்பிக்கிற நேரம் இது. உன் கண்ணீர் கடைசி கட்டத்தை அடைந்து விட்டது. நீ தோல்வி என்று நினைத்த இடத்தில் தேவன் திட்டம் வேலை செய்கிறது. நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல. இந்த நேரம் சாதாரண நேரம் இல்லை. உன் பெயர் உயர்த்தப்படும் நேரம். இது உன் வாழ்க்கை திருப்பும் நேரம். இன்னும் 60 வினாடி மட்டும் கேள். உன் தலையெழுத்து மாற ஆரம்பமாகிவிட்டது. நான் சோர்ந்து போய்விட்டேன். வெளியிலே சிரித்தாலும் உள்ளே நான் உடைந்து போய்விட்டேன். எல்லோரும் நீ ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் தனியாக போராடுகிறேன். சில நேரம் காரணமே இல்லாமல் கண்ணீர் வரும். சில நேரம் காரணம் இருந்தும் சொல்ல யாருமே இல்லை. என்ன முயற்சி யாருக்கும் தெரியல. என் அமைதி யாருக்கும் புரியல. நான் தவறா? நான் தான் தாமதமா? எல்லோரும் முன்னே போகிற மாதிரி தெரியும். நான் மட்டும் அதே இடத்துல நிற்கிற மாதிரி. நான் ஜெபிச்சேன், காத்திருந்தேன், மீண்டும் முயற்சி பண்ணினேன். ஆனால் ஏன் இன்னும் மாற்றம் தெரியல? சில கதவுகள் என் முகத்தில் மூடப்பட்டது. சில மனிதர்கள் காரணமே இல்லாமல் விட்டு போனாங்க. நான் நம்பின இடத்தில் தான் நான் அதிகமாக காயப்பட்டேன். இதயத்தில் ஓர் சுமை. மூச்சு வாங்க கூட கஷ்டமாக இருக்கு. நாள் இருக்கு. இதுவே என் வாழ்க்கையான்னு கேட்கிற நேரம் இருக்கு. நான் பலவீனம் உள்ளவனென்று நினைக்க ஆரம்பித்த நேரம் இருக்கு. ஆனால் இன்னும் நான் முழுசாக உடையலை. இன்னும் நான் முழுசாக விட்டு விடலை. என்னால் தெரியல எப்படி. ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை இன்னும் அணையல. இந்த போராட்டம் என்னை முடிக்கல. இது என்னை மாற்றுது. இந்த கஷ்டம் என்னை அழிக்கல. இது என்னை உருவாக்குது. நான் இப்போ சோர்ந்திருந்தாலும் நான் தோற்றிடலை. என் கதை இன்னும் முடியல. மகளே, நீ என்னை கேட்கவில்லை என்று நினைக்கலாம். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தோன்றலாம். ஆனால் நான் அமைதியாக வேலை செய்கிறேன். நீ உடைந்த இடங்களை நான் மெதுவாக சரி செய்கிறேன். நீ இழந்ததை நினைத்து அழுகிறாய். ஆனால் நீ இழக்காமல் காத்ததை இன்னும் தெரியவில்லை. சில கதவுகள் நான் மூடியது தண்டிக்க அல்ல, பாதுகாக்க. சில மனிதர்கள் விலகியது உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை உயர்த்த. நீ தாமதம் என்று நினைக்கும் நேரம் என் தயாரிப்பு நேரம். நீ தோல்வி என்று நினைத்த அந்த அனுபவம் உன் சாட்சியாக மாறப்போகிறது. நான் உன்னை மறந்துவிடவில்லை. நீ இரவில் அமைதியாக சொன்ன அந்த சிறிய ஜெபமும் என் கண்முன் வீணாகவில்லை. நீ இப்போது பார்க்கவில்லை என்றாலும் நான் வழியை அமைத்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் வேதனை வீணாகவில்லை. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. இந்த பருவம் முடியும். நீ உடைந்தவள் அல்ல, உருவாக்கப்படுகிறவள். நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவள். நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். விடாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இது தான் முடிவு. இன்று நீ நினைத்த இந்த இடம் அது முடிவு இல்லை. அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். நீ இப்போது குழப்பத்தில் இருக்கலாம்.
எதுவும் சரியாக போகவில்லை என்று தோன்றலாம். ஆனால் நான் தவறுவதில்லை. நீ புரியாத பாதையில் நான் உன்னை நடத்துகிறேன். நீ இழந்ததை எண்ணி துயரப்படுகிறாய். ஆனால் நான் உனக்காக பெரியதை தயார் செய்கிறேன். சில நேரம் உடைப்பு தேவையாகிறது, புதிய வடிவம் வர. சில நேரம் தனிமை தேவையாகிறது, உன் உள்ளத்தில் பலம் வெளிவர. நீ இப்போது பலவீனமாய் உணர்கிறாய். ஆனால் இந்த பருவம் உன்னை பலமாக்குகிறது. நீ ஏன் நான் என்று கேட்கிறாய். ஒரு நாள் நீ சொல்வாய், நன்றி, அது என்னை மாற்றியது என்று. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பேசுகிறேன். இப்போது நீ கண்ணீரில் பார்க்கிறாய், நான் வெற்றியில் பார்க்கிறேன். நீ இருளில் நிற்கிறாய், நான் ஒளி கொண்டு வருகிறேன். இன்னும் கொஞ்சம் தாங்கு, இன்னும் கொஞ்சம் நிலைத்து நில். இந்த சோதனை உன்னை அழிக்க வரவில்லை, அது உன்னை உயர்த்த வருது. உன் பெயர் மறக்கப்படாது, உன் ஜெபம் மறக்கப்படாது. நான் உன்னை கைவிடவில்லை, இது முடிவு அல்ல. நீ நீண்ட நாளாக காத்திருக்கிறாய். பதில் வராத ஜெபங்கள் உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம். ஆனால் கேள், உன் காத்திருப்பு வீணாகாது. நான் தாமதிக்கிறேன் என்று நீ நினைக்கலாம், ஆனால் நான் தயாராக்குகிறேன். உனக்கு சரியான நேரம் வராமல் ஆசீர்வாதம் வராது. நான் தரப்போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. நேற்று நடந்த தோல்வி உன் நாளையை வெற்றியடைய நிறுத்தாது. உன்னை குறித்து பேசிய வார்த்தைகள் உன் உயர்வை தடுக்காது. நீ அமைதியாக தாங்கிய வேதனை உன் சாட்சியாக மாறும். நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். நீ உடைந்ததால் நான் விலகவில்லை. நீ சோர்ந்ததால் நான் கைவிடவில்லை. உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்ததை நான் முடிப்பேன். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை. நீ இப்போது பார்க்காத நல்லது வழியே வருகிறது. இது என் வாக்குறுதி. உன் காத்திருப்பு விரைவில் சிரிப்பாக மாறும். இன்று நான் முடிவு செய்கிறேன். நான் இனிமேல் பயத்தில் வாழ மாட்டேன். நான் கடந்த காலத்தின் கைதி இல்லை. நான் சூழ்நிலையில் பலியாடும் இல்லை. நான் எழுந்து நிற்கிறேன். என்னை உடைத்த அனுபவங்கள் என்னை பலமாக்கியது. என்னை காயப்படுத்திய வார்த்தைகள் என்னை நிறுத்தவில்லை. பயத்தின் ஆவி அல்ல, சக்தி, அன்பு, தெளிவு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று நான் அறிவிக்கிறேன், என் வாழ்க்கை தடைப்பட்டதல்ல. தாமதம் என் எதிரி அல்ல, என் தயாரிப்பு. நான் ஒடுக்கப்பட்டவள் இல்லை, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். நான் பலவீனம் அல்ல, நான் உருவாக்கப்படுகிறவள். என்னை எதிர்த்து வந்த எல்லாம் என்னை உயர்த்த உதவும். நான் பயந்ததை மறக்கிறேன். நான் சந்தோஷத்தை நிராகரிக்கிறேன். இன்று முதல் நான் நம்பிக்கையோடு நடப்பேன். என் கண்ணீர் வீணாகாது, என் ஜெபம் வீணாகாது. என் நேரம் இது, என் புதிய பருவம். நான் அறிவிக்கிறேன், நல்லது எனக்கு ஆரம்பமாகிவிட்டது. ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, இந்த நிமிஷத்தில் என் இதயத்தை முழுவதும் உம்மிடம் திறக்கிறேன். வெளியே நான் சிரித்தாலும் உள்ளே நான் சோர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் சுமந்த இந்த பாரத்தை இனி தனியாக சுமக்க முடியவில்லை. நான் புரியாத விஷயங்கள் இருக்கிறது. நான் பதில் இல்லாமல் காத்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் நம்புகிறேன். மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சுமக்கப்பட்டவர்களை நீர் அழைக்கிறேன். ஆண்டவரே, என் மனதில் இருக்கும் பயத்தை அமைதியாக மாற்றுங்கள். என் இருதயத்தில் இருக்கும் காயத்தை குணமாக்குங்கள். நான் இழந்ததை நினைத்து அழுகிறேன். ஆனால் நீர் என்னை கைவிடவில்லை என்று நான் நம்புகிறேன். என் வீட்டை ஆசீர்வதியுங்கள். என் குடும்பத்தை பாதுகாத்திடுங்கள். என் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நான் புரியாத பாதையிலும் என்னை நடத்துங்கள்.
நான் சோர்ந்த நேரத்தில் எனக்கு புதிய பலன் தாருங்கள். இந்த கண்ணீர் சாட்சியாக மாற்றுங்கள். இந்த தாமதத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். ஆண்டவரே, இன்று முதல் நான் பயப்பட மாட்டேன். நீர் என்னுடன் இருப்பதால் நான் தனியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை தொட்டிருந்தால் இதை அமைதியாக விட்டு போகாதே. உன்னை போல் இன்னொருவர் இப்போது அமைதியாக போராடி கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவை அவர்களுக்கு அனுப்பு. ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையாக இரு. கமெண்டில் ஆமேன் என்று எழுதுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த மாதிரி தினமும் ஜீசஸ் மெசேஜ் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஆரம்பமாகிறது. நம்பிக்கை கைவிடாதே.